வணக்கம் ராஜி. தொப்பூர் கனாவில் ஏற்பட்ட வாகன விபத்தால் கடும் போக்குவரத்து தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தருமபுரி அருகே உள்ள தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இங்கு விபத்துக்கள் நடக்காத நாளே இல்லை எனவும் கூறலாம். இந்த சாலை என்பது வாகன ஓட்டிகளின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பை ஏற்படுத்தும் ஒரு சாலையாகவே உள்ளது என பொதுமக்களால் வாகன ஓட்டிகள் கருதப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில தொப்பூர் கணவாய் இரட்டைப்பாலம் அருகே நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து 3 லாரிகள் ஒரு லாரி மீது மோதியது. இதில் நெல் மூட்டைகள் ஏற்றி வந்த லாரி சாலையில் சென்ற 2 கார்கள் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வாகனங்கள் முழுமையாக தீப்பற்றி எரிந்து ஒரு கோர விபத்து ஏற்பட்டுள்ளன. அப்போது பாலத்தை உடைத்து சென்ற ஒரு லாரி ஒரு கார் பாலத்தின் கீழே விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்த 3 பேர் படு காயங்களுடன் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் விபத்துக்களான வாகனங்களில் இருந்த சுமார் 7 பேர் தீப்பிடித்து எரிந்ததில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போல உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள ஒரு அண்மை தகவலில் ஜெனிஃபர் என்ற பெண்மணி சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தற்போது தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜி.